ஆரம்பிச்சிருங்க. வணக்கம். வணக்கம் ஜெகதீஷ். சொல்லுங்க. சொல்லு ஆ சொல்லுங்க. எ அது இந்த மாரி அவருக்கு ஸ்டேஜ் 4ல இருக்கு அவங்களுக்கு. ஆ ஸோ, அதாவது நானும் இது ரொம்ப நாளா வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் உங்களுதெல்லாம். ஸோ, ஆமா. நான் வந்து லாக்டவுன்லருந்து உங்கள கவனிச்சுட்டு இருக்கேன். நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும். ம், எனக்கு இத பத்தி நாலேட்ஜ் இருக்கு. ஸோ, ம். அவங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. அ, நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். எப்படி ஆ. சரி அது பண்ண சரி. முடியுமா? எந்த மாரி ஸ்டேஜ் 4 இருக்குன்னு சொன்னாங்க. ஆ, இப்ப ஆ, அவங்க ஒரு 9 கீமோ தெரப்பி பண்ணியிருக்காங்களாமா. ஆ. ஸோ, அதுக்கு நான் சொன்னேன், இது மாரி இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சவரு. அவருகிட்ட கேட்டு பார்க்கலான்னேன். சரி கேளுங்கன்னு சொன்னாருங்க. அதனால தான் உங்ககிட்ட கேட்டுருக்கேன்யா. இல்ல அது உடம்ப பூரா கழிவு எடுக்கல. இது கடைசி முயற்சி தான். அது அவ்வளோதான். இது கடைசி முயற்சி கழிவு எடுத்த எந்த இடத்துல அது விவரத்த அனுப்புங்க. எந்த இடத்துல புற்றுநோய் எங்க இருந்தா தான் என்ன அது புற்றுநோய் எங்க இருக்குது? அது வயித்துலன்னு சொன்னாங்க. நான் ரிப்போர்ட் அனுப்புறேன்யா உங்களுக்கு. ரிப்போர்ட் அனுப்பிச்சுட்டு இது நான் இறப்பி எடுத்துட்டாங்களா? கேஸ்ட்ரிக் பைபாஸ் இது பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் பண்ணலையா. அதெல்லாம் எதுவுமே பண்ணலையா. அப்ப ஒண்ணு பண்ணுனா, அது இப்ப உள்ள என்ன போயிட்டு இருக்குது? உள்ள என்ன போயிட்டு இருக்குது? வாய் வழியா என்ன இப்ப போயிட்டு இருக்குது? அதாவது சாப்பிட முடியல. சரியா சாப்பிடல அவங்க. லைட்டா ஒரு இட்லி அப்படி சாப்பிடுறாங்க. இல்லனாக்கா கொஞ்சம் கஞ்சி கிஞ்சி குடிக்கிறாங்க. அத அந்த மாட்டிக்கிட்டாங்க மாரி தான் கரெக்ட்டா. சாப்பிட்டுட்டு அதான் சரி அது குடல சுத்தம் பண்ணி முயற்சி பண்ணலாம். அதாவது 4 நாள் பயிற்சி குடுப்பேன். ஆ. அந்த 4 நாள் பயிற்சி அதுல அவங்களே செஞ்சுக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? ம். ஓகே, ஆமா. ஓகே, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க விரும்புனா 1 மாசம் அவங்க பண்ணிக்கலாம். இதுலயே கொஞ்சம் 4 நாளே முன்னேற்றம் தெரிஞ்சிரும். ஓகே. ஆமா. அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணா? என்ன என்ன பண்ற என்ன தொழில் பண்றாங்க? அவங்க என்ன தொழில் என்ன இல்ல சம்பாதிக்கிறாங்க? வீட்லலாம் இருக்காங்க. வீட்ல தான் இருக்காங்க. அவன் துணி கடை இருக்கு. ஆ, துணி கடை வச்சிருக்கான் பெங்களூர்ல. ஆ. ஸோ, அதனால அது ஆறாம இந்த இருக்காங்க இப்போ. 4 நாள் பயிற்சி கட்டணம் 20,000 4 நாள் பயிற்சி அவ்வளவுதான். சரி. அது கட்டிற ம், ம். வேண்டியதுதான். 4 நாள் பயிற்சி குடுப்பேன். அதிலேயே அவங்க சரிங்கய்யா. அதிலேயே அவங்க தொடர்ந்து 3 மாசம், 4 மாசம் பயிற்சி பண்ணாங்கன்னா, எல்லா நோயும் நல்லாயிரும். அப்படிங்களா? அப்புறம் மருத்துவம், மருந்து, காசு, கீசு எதுவும் செலவு பண்ண தேவையில்ல. உடம்பே சரி பண்ணிரும். ஏன்னா, இந்த இப்ப ஃபாஸ்டிங் இப்போ ஃபா அ கீமோ பண்ணிக்கணுமாய்யா? கீமோ பண்ணிக்கணுமா? இது பண்ணிட்டு ஒண்ணும் அது தேவையில்லைங்களா? தேவையில்ல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உங்களுக்கு 100 ஓ! நாள்ல அது 5 நாள்ல இம்ப்ரூவ்மென்ட் வந்துரும். 5, 6 நாள்லயே. ஓகே. ஆமா. இது மலத்த உடைச்சு விடணும். இது பார்த்தீங்கன்னா, உயிர் உறுப்பு கெட்டு போச்சு. கணையம், ஓகே. கல்லீரல், நுரையீரல் எல்லாமே கெட்டு எல்லாம் சளி ஏறிடுது. தின்னு தின்னு சளி ஏறிடுது. குடல் பூரா சுருங்கி போச்சு. ஓகே. பெருங்குடல் பூரா சுருங்கி போச்சு. பெருங்குடல் பூரா இந்த சாதாரண சரிங்க உணவு போச்சு. இறைச்சியே அவங்க அசைவம் சாப்பிடுறாங்க, சைவம் சாப்பிடுறாங்க. 2மே சாப்பிட்டுருக்காங்க. ஆ என்ன அசைவமா? ஆ ஆ ஆமா 2 சாப்பிடுறாங்க, 2 சாப்பிடுவாங்க. அதனால தான் மரணம் வந்துருச்சு. புற்றுநோய் வந்துருச்சு. ம், ம். அசைவம் சாப்பிடுறவனுக்கு கட்டாயம் அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு புற்றுநோய் வந்தே தீரும். ம், ம். அவங்களுக்கு அசைவம் அது அதிகமா சாப்பிடுவாங்க. வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடுவாங்க. அததான் மரண உறுதியா தமிழ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். தமிழ் தமிழ் தான். அததான். தமிழ் நம்ம தான்யா. நான் என்கிட்ட புக் இருக்கு. பேசுறதெல்லாம் நான் புக் கூட வாங்கி வச்சிருக்கேன். அந்த நான் ஆக்சுவலி உங்ககிட்ட நானே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். நான் இத பத்தி சேரலான்னு இருந்தேன். ம். அதுக்குள்ள இவங்கள்து ஆக்சுவலி அதனால தான் நான் இவங்கள்ட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். நீ என்ன நீங்க இன்ஜினியரா? கம்ப்யூட்டரா? இல்லங்க. நானு வந்து கார் கேரேஜ் இருக்கு ஐயா. கார் கார் மெக்கானிக் நான். ஆமா. இப்ப கார் கூட மெக்கானிக். பெங்களூர்ல கூட இப்ப ஒயிட்ஃபீல்டுலேருந்து ஒரு 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 டாக்டர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் டெக்னிக்கல் அதாவது பார்த்தீங்கன்னா, பயோ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்ப அவங்களுக்கு இந்த மாரி கேன்சருடைய அந்த அடிப்படை வந்துருச்சு. அதனால மெடிசின் இஸ் நாட் அத ஆங்கில மருந்தோ அல்லது எந்த மருந்து மாத்திரையோ குணமாக்க முடியாது. அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஐயா. அதனால உணவு ரொம்ப தப்பு. உணவு அவங்களுக்கு இன்னைக்கு ம். மேல இந்த உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்ல. அப்புறம் உடம்பு சுத்தமானதுக்கு அப்புறம் அவங்க உணவு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்ப கழுவுற உணவு சாப்பிடணும். இப்ப அதாவது உடம்பை ம். சுத்தம் என்னன்னா செய்கிற சாப்பிட்டு உணவை வாமிட் ஆயிடுதுய்யா. வாந்தி வந்துடுது. சாப்பிட்ட உடனே வாந்தி வந்துடுது. ஆமா இருக்காது. அப்ப நிறுத்திறணும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஓய்வு குடுத்து செய்யணும். 12 மணி நேரம் ஓய்வு குடுத்து சாப்பிடணும். ஏதோ 12 மணி நேரம் ஓய்வு குடுக்கணும். வயிற்றுக்கு ஓய்வு குடுத்து, அந்த குடல சுத்தம் ம், பண்ணிட்டே வரணும். மலக்குடல்ல மலச்சிக்கல் பயங்கரமா இருக்கும். அதனால வயிற்றுக்கு ஓய்வு ம், குடுத்தாவே அத இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, 36 மணி ம், நேரம் வயிற்றுக்கு ஓய்வு குடுக்கணும். ம், ம். 36 மணி நேரத்துக்கு ஒருக்கா உணவு குடுக்கணும். என்னது? ஓகே. சரிங்க ஐயா. ஆ சைவ உணவு தான் குடுக்கணும். நெறைய காய்கறி வச்சு குடுக்கணும். ம், ம், அது கூழ் மாரி ஜீரணமாகாது. அதாவது உங்களுக்கு என்னன்னா ஜீரணமாகாது. ஆ ம், இரைப்பையே இல்ல. ஜீரணமாகாது. ம், எதுவுமே பண்ணாது. மோஷன் வராது, ஒண்ணுக்கு வராது, வெளிக்கு வராது. அடைச்சு போய் கிடக்குதுல்ல. ம். அப்ப என்ன பண்ணோம்னா, 36 மணி நேரத்துக்கு ஒருக்கா நாம உணவு குடுக்கணும். அப்படி குடுத்துட்டே வந்தோம்னா சரிங்க. சரியாயிரும். 36 மணி நேரத்துக்கு உணவு, சைவ உணவு. அந்த 36 மணி நேரத்துக்கு தூய மழைநீர் தான் அருந்தணும். தூய மழைநீர் அருந்தலாம், அல்லது தூய ஆற்று நீர் அருந்தலாம், அல்லது ஆர்ஓ வாட்டர் அருந்தலாம். ம், அல்லது கேன் வாட்டர் அல்லது ஆர்ஓ வாட்டர் அல்லது மழைநீர் அல்லது அருவி நீர் இப்படித்தான் அருந்தணும்.
அத அருந்திட்டு வந்து ம். 36 மணி நேரத்துக்கு ஒரு சைவ உணவு சாப்பிடணும். ம். அ. இப்படியே ம். இப்படி ம். ஒவ்வொரு தடவையும் பண்ணிட்டே இருக்கணும். இனி அந்த மலச்சிக்கல் வருமாறு இந்த மாரி மலச்சிக்கல் பயங்கரமா இருக்கு. சிறுநீர் அவங்களுக்கு போகாது. அப்ப என்ன பண்ணோம்னா கழுவி, 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 கழுவி ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஹலோ? ம். ஹலோ? வணக்கம். ஐயா இல்ல ஹலோ. உங்களுக்கு சரியா எடுக்க மாட்டேங்குது. ஐயா ஐயா உங்களுக்கு சரியா எடுக்க மாட்டேன். சொல்றது கேக்குதா? கேட்டுட்டு இருக்கேன் ஐயா. கேக்குது, கேக்குதுய்யா. எனக்கு கேக்குது. இப்ப நான் இந்த உங்களுடைய என்ன பேசுறதுங்கிறது பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன். பதிவு பண்ணி உங்களுக்கு அப்படியே அனுப்பிடுறேன் WhatsAppல. சரியா? ம். சரிங்க ஐயா. அப்படியே அவங்களுக்கு காமிச்சிருங்க. அதாவது 32 ஏதாவது சொல்லிட்டேன். 1 1/2 நாளுக்கு ஒருக்கா தான் சைவ உணவு சாப்பிடணும். இடையில வந்து அவங்க என்ன சாப்பிடணும், தூய நீர் தான் அருந்தணும். தூய நீர் அருந்தி, இனிமே அவங்க குடுக்கணும். தினம் வந்து அந்த 32 மணி நேரம் அதாவது ஆ 1 1/2 நாள் 1 1/2 நாளுக்கு ஒருக்கா 36 மணி நேரம். 36 மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிடணும். அந்த இனிமாவ சுத்தப்படுத்திக்கணும். இந்த மாரி ஒவ்வொரு 36 மணி நேரத்துக்கு சைவ உணவு சாப்பிட்டே வந்தோம்னா சரியாயிரும். அப்படியே போக போக சரிங்க ஐயா. ரத்தமும், குடலும் கெட்டு போச்சு. இந்த உணவு நான் இந்த சாதாரண உணவு வந்து அ நைட்ரஜன் புரோட்டீனா மாற மாட்டேங்குது. சுவாசம் விரிய மாட்டேங்குது. சளி பயங்கரமா இருக்குது. நுரையீரல் வேலை செய்ய எல்லாம் கெட்டு போச்சு. அதனால இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ம். ம். ஒரு 10, 15 நாள்லயே கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5 நாள், 6 நாள்லயே உங்களுக்கு எல்லாம் ரிலீஸ் ஆக தெரியும். ஒண்ணுக்கு நல்லா பிரியணும். மலம் நல்லா சரிங்க. போகணும். ம். சாப்பிட்ட உடனே பொதன்னு வெளிய வரணும். அ அதெல்லாம் போயிட்டுருக்கேங்க. போறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல அவங்களுக்கு. 2 நாள் வாட்டி ஒரு வாட்டி போறாங்க. அதெல்லாம் குடல் சுருங்கி போய் கிடக்குதுங்க. ஆனா ம். பெருங்குடல் பூரா அழுக்கு. சரி. பெருங்குடல் நீங்க இறைச்சி ஆ. திங்கிறவனுக்கு மரணம் வந்து தானே தீரணும். ம். 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 இறைச்சி சரிங்க. திங்கிறவன், சைவ உணவு திங்கிறவன் 2 பேத்துக்கு மரணம் வந்து தான் தீரணும். ம். ம். இது வந்து ஜீரண நீரே இயற்கையாவே சோத்த நிறுத்திடுது பாத்துட்டீங்களா? இயற்கையே உணவு நிறுத்திடுச்சு. இயற்கையே ம். உணவ நிறுத்துது. அப்ப இத நம்ம சாதகமா பயன்படுத்திக்கணும். இது சாதகமா பயன்படுத்திக்கணும். சரிங்க ஆமா ஐயா. அப்ப 36 மணி நேரத்துக்கு உணவு குடுக்கலாம். 1 1/2 நாளைக்கு ஒருக்கா உணவு. சரிங்க ஐயா. அந்த 1 1/2 நாளைக்கு தண்ணீர் மருந்து மாரி அந்த நெறைய குடிச்சா நுரையீரல்ல ஏறிரும். ஏன்னா நுரையீரல்ல ஏறுச்சுன்னா ஆள் இறந்துருவாங்க. சரிங்க ஐயா. அப்ப தண்ணீர் வந்து மருந்து மாரி இருந்தணும். அ இ 1 மணி நேரத்துக்கு சரிங்க 1 ஐயா. மணி நேரத்துக்கு 100 எம்எல். ம். ம். அந்த 100 எம்எல் 1 மணி நேரத்துக்கு 100 எம்எல் தான் குடிக்கணும். 1 மணி நேரத்துக்கு 10 எம்எல் 10 எம்எல் ம். 100 குடிக்கணும். அந்த மாரி ஒரு நாளைக்கு 1 1/2 லிட்டர் குடிக்கணும். கொஞ்சம் ம். கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். குடிச்சு சரிங்க டயாலிசிஸ் ஐயா. பண்ணணும். என்னது ரத்தத்த பூரா கழுவி கழுவி ஒண்ணுக்குள்ள கொண்டு போகணும். ரத்தத்த பூரா இந்த 1 1/4 லிட்டர் வந்து ம். 12 மணி நேரம் குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு, இந்த சிறுநீரல வெளியேத்தணும். ம். இல்லன்னா காய்ச்சல் வந்து பயங்கர காப்பாத்துறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா ஆ. எளிமையாக காப்பாத்தி விடலாம். மற்ற அத கை விட்டாச்சு அவ்வளவுதான் ஃபைனல். என்னது? ஆ. 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 இதுதான். இத நான் பயிற்சி அதான் குடுப்பேன். அவங்க நேரடியா நான் டாக்டர் பயிற்சி தான் குடுப்பேன். கிளாஸ்க்கு வரணும் அவங்க. நேரடியா கிளாஸ்க்கு வரணும். சரிங்க ஐயா. வீடியோல இந்த வீடியோ பாருங்க. வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நீங்க அதான் சொல்ற ஐயா எல்லா ஐயா நான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேங்க. எனக்கு தெரியும் அத பத்தி. நானும் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். அத பார்த்து நான் பண்ணியிருக்கேன். எனக்கு பண்ணியிருக்கேன். நான் இப்ப 96 பாருங்க கிலோல இருந்து ஏஎல்எஸ் இப்ப 80 அதெல்லாம் சரிதான். இப்ப பாருங்க ஏஎல்எஸ் இல்லைங்க அதான் நான் பண்ணியிருக்கேன். ஆ ருமேட்டிக், 96 கிலோ ஏஎல்எஸ் இருந்தேன். நான் பண்ணிடலாம். ம். அது ஒண்ணும் இல்லைங்க. பயப்பட தேவையில்ல. இது நோயே கிடையாது. ம். முதல்ல இது நோயே கிடையாது. இது வந்து ம். பெருங்குடலை கழுவ தெரியல. ஆ அதாவது ரத்தத்தையும், பெருங்குடலையும் கழுவினால் நோய் நன்னாகிவிடும் சொல்லுங்கன்னு பயப்பட தேவையில்ல. சரிங்க ஐயா. இத சரி. விட்டா வேற வழியும் இல்ல. இது தப்பிச்சா ம். ம். போனா போன வேண்டியது தான். என்னது? ம். ம். இது பனிஷ்மென்ட் கடுமையான பனிஷ்மென்ட். என்னது? ம். ம். இயற்கை பனிஷ்மென்ட் குடுக்குதா இல்லையா? ம். சரிங்க ஐயா. அப்ப இயற்கை புரியாம தின்னுட்டே இருந்தா மனம் போனபடி தின்னாச்சு. இறைச்சி நொறுங்க தின்னாச்சு. நல்ல வசதியானவங்களா அத நொறுங்க தின்னுருக்காங்க. இறைச்சினே இன்னைக்கு ரூ. 1000 விக்குது 1 கிலோ. வாரத்துக்கு 2 தடவ சாப்பிட ரூ. 2000 வேணும். அது எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். அந்த மாரி இல்ல. சா இறைச்சி திங்கிறவன் பணக்காரன் சாப்பாட்டு தானங்க. பிரியன் அவ்வளவுதான். இறைச்சி திங்கிறவன் பணக்காரன். ச புரியுதுங்களா? 1 கிலோ ரூ. 1000 கோபியில. சாப்பாட்டு பிரியன் அவ்வளவுதாங்க. அதான் அது பணக்காரன் தானே. ம். அப்படி ம். தின்னவங்க ஆரோக்கியத்துல பணக்காரனா இருக்கணுமே அப்படியே இல்லையா? வச்சுங்களேன். ஆமா. ஏங்க ரூ. 1000 போட்டு வாங்குறது அ. விளையாட்டுங்களா? மாசத்துக்கு 2, 3 தடவ சாப்பிடுறாங்கன்னா, வாரத்துக்கு 3 தடவ 3000 இறைச்சிக்கே 3000ன்னா மத்த சாப்பாட்டுக்கு மாசத்துக்கு 50,000 சாப்பாடு செலவுக்கே பண்றாங்க. சரியா? எவ்வளவு ஒரு பணக்காரனா இருப்பான் பாருங்க. ஆங்க. ஆ. ஏங்க ஒரு ஆமா. இட்லி வந்து அம்மா இட்லி ரூ. 1 விக்குது. நீ வந்து வாரத்துக்கு 3 தடவ இறைச்சி எடுத்து சாப்பிட்டா, என்ன 1/4 கிலோவா எடுக்க போறாங்க. 7 பேர் இருப்பாங்க. 1 1/2 கிலோ எடுக்கணும். அதுக்கே ரூ. 2000 வேணும். ம். ம். எல்லாம் பார்த்துட்டு தாங்க சொல்றான். உணவை பத்தி தெரியாமயே சொல்றோம் நாம. எல்லாம் தின்னாச்சு, மாட்டியாச்சு. ம். ம். கேட்டா கறி தின்னா நல்லாகுங்களாம். கறி தின்னு புற்றுநோய் தானே வந்திருக்குது. ஆமா. ஆ அப்புறம் எங்க வர ச கறி தின்னா நல்லது, கோழி தின்னா நல்லது, நெய் தின்னா எல்லாம் தின்னாச்சுல்ல. அப்புறம் என்ன?
ஆரோக்கியமா இருந்திருக்கணும்ல. ஆமா. ஏன் வரல? அப்ப உணவுக்கும் அப்ப எல்லாம் உலகம் பூரா பொய் தானே. சரி சாராயம் குடுக்கிட்டு போய் இப்ப சாராயம் குடுக்கிட்டு போயி, சாராயம் குடிக்கிறது நல்லதான்னு கேட்டு பாருங்க. அதுதான் நல்லதுன்னு சொல்லுவான். என்னது? ம். ம். காப்பி ம். குடிக்கிறத போய் காப்பி குடிக்கிறது நல்லதான்னு கேட்டு பாருங்க. இதுதான் சுரப்புன்னு சொல்லுவான். உங்கள வந்து நீங்க ஏதோ ஒரு பழக்கம் வச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு பழக்கம். சினிமா ம். பார்க்குற பழக்கம் ம். வச்சிருப்பீங்க. சினிமா அ சினிமா பார்த்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் அவர் பழக்கத்த ஆதரிப்பாங்க. உணவு பழக்கத்த எல்லாரும் ஆதரிக்கிறனால தான் நீங்க மாட்டிக்கிறீங்க. நாங்க வந்து தூய்மைக்கு நாங்க அழுக்குக்கு எதிரானவர்கள். இது அழுக்கு இருக்குது உடம்புல, அழுக்கு எடுக்கணும். இது வந்து அ அழுக்கு எடுத்துட்டு மீண்டும் அவங்க என்ன வேணா சாப்பிடலாம். மீண்டும் என்ன வேணாலும் சைவமோ, அசைவம் அது சாப்பிடலாம். அவங்க விருப்பம். ம். 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 சைவம் ஐயா நல்லா எனக்கு விடுவான். தெரியும். ஐயா நான் 96 கிலோ இருந்தேன் ஐயா. உங்க வீடியோ பார்த்து நானு நான் என் உடம்பு சரியா பண்ணினேன் ஐயா. திரும்பவும் அதிகமாச்சு. 80 கிலோ ஆனேன் உங்க வீடியோ பார்த்து நான் பண்ணி. அடேங்கப்பா! 97 அப்ப 16 கிலோ. இதே வந்து நீங்க வேற ஏதாவது உடற்பயிற்சிக்கு போயிருந்தா ஆள கொன்னுருப்பாங்க. ஸ்டீராய்டு போட்டு கொன்றுப்பாங்க. ம். பெங்களூர்ல ம். மட்டும் எத்தன நடிகர்கள் வந்து எக்சர்சைஸ் பண்ணி செத்து போயிருக்காங்க தெரியுமா? பெங்களூர்ல மட்டும் பெரிய பெரிய ம். நடிகர்கள்லாம் செத்து போயிருக்காங்க. வீணா செத்து போனானுங்க. வீணா ம். ம். அவன் பேர் என்ன? அந்த கிருஷ்ணாவுடைய பையனா? கிருஷ்ணாவுடைய மருமகன் ஒருத்தன் செத்து போனானா இல்லையா? எக்சர்சைஸ் பண்ணி. ஆமாங்க. ஆமாங்க. என்ன 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 அவனுக்கு அறிவு இருக்குது அவனுக்கு? அ ம். ம். பகுத்தறிவே கிடையாது. என்னது? ம். ம். ஆக்ஸிஜன் எப்படி யோகத்துக்கு போய் ஆக்ஸிஜன் நீ போய் தம்பல்ஸும் வெயிட் லிஃப்ட் அடிச்சு சாகாம என்ன பண்ணும்? பூரா முட்டையும் தின்னு போட்டு, கறியும் தின்னு போட்டு, காலங்காத்தால எக்சர்சைஸ் பண்ணா முட்டாளுக. என்ன இவனுங்கலாம் என்ன பண்றது? இவனெல்லாம் பெரிய அறிவாளி பணக்காரன். அப்ப பணக்காரனா இருந்தா என்ன பண்றது? ஆரோக்கியத்துல பணக்காரனா இல்லையே. என்னது? ம். 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 நல்ல திண்ணே இல்ல. திங்கிறவன் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லைங்க. திங்கிறவன் பூரா ஆரோக்கியமா இருக்கானா எவனாச்சு? ம். நொறுங்க தின்னா 100 ஆயுசுங்கிறாய்ங்க. 100 ஆயுசு இருங்களேன் பார்க்கலாம். ம். எல்லாம் பொய் அல்லவா? என்னது? ம். உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல. பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலவில். எவன் செய்யறான்? தமிழ்நாட்டுல எவனும் செய்யறதில்ல. தமிழ்நாட்டுல திருமூலர் ஆமா. சொல்லியிருக்காரு. உணவில்லாமல் வாழும் கலையை உடனே அவங்களுக்கு குடுங்க. பண்ணிக்கலாம். ம். பயப்பட ம். தேவையில்ல. கன்சல்ட் பண்ணி கூப்பிடுங்க. சரி ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. உடம்ப சுத்தம் பண்ணி பார்க்கலாம். சுத்தம் ம். பண்ண தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இது இத விட சரி. இது கடைசி. இது முயற்சி பண்ணி வந்தா வந்ததா, போனா போனது தான். சரிங்க ஐயா. சரி. ஏன்னா இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ம். ம். ஆனா 2016 நோபல் பரிசு. 2016ல நோபல் பரிசு டாக்டர் ம். ஓசினியர் ஓஸ்மி புற்றுநோய் ஆராய்ச்சி பண்ணாரு. ஃபாஸ்டிங் இருந்தால் புற்றுநோய் நல்லாகும்னு எழுதியிருக்காரு. நோபல் பரிசே வாங்கிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? சரிங்க ஐயா. அதெல்லாம் சொல்லுங்க. இந்த சரிங்க மாரி ஐயா. ம். 2016ல ஃபாஸ்டிங் நாங்க ம். அது அவரு 16 மணி நேரங்கிறாரு. நான் 36 மணி நேரம் போடுறேன். 36 மணி நேரம் ம். மட்டும் ஒரு சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம். என்னது? ம். சரிங்க ஐயா. அப்ப 36 மணி நேரம் நீர் பயிற்சி, 36 மணி நேரம் ஒரு சைவ உணவு. அவங்க என்ன சைவ உணவு சாப்பிடுறாங்களோ அத சாப்பிட்டுக்கலாம். சரிங்க ஐயா. நன்றி, 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 நன்றி. நன்றி ஐயா. நான் கூப்பிடுறேன்.